Question 1 read பண்ணுறேன். If P equal to 1, 2, 5, 7, 9 and Q equal to 2, 3, 5, 9, 11 and R equal to 3, 4, 5, 7, 9 and S equal to 2, 3, 4, 5, 8 இதை வந்து find பண்ண சொல்லியிருக்காங்க. Then find அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் subdivisions கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஃபஸ்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் P யூனியன் Q, இது ஒரு ஹோல், த யூனியன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதன்படி பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது P யூனியன் Q. ஸோ P யூனியன் Q என்னென்னு ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ ஆல்ரெடி P வேல்யூ நமக்கு தெரியும், Q வேல்யூ தெரியும். ஸோ இதை நம்ம யூனியன் பண்ணணும். ஸோ P யூனியன் Q ஈக்குவல் டு P வேல்யூ 1, 2, 5, 7, 9 யூனியன் Q வேல்யூ 2, 3, 5, 9, 11. ஸோ P யூனியன் Qன்னு என்ன பண்ணணும்? ரெண்டையும் சேர்த்து எழுதணும். காமனாக இருக்கிறத ஒரு தடவை தான் எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறது என்ன? 2, 1, 5, 9 இது ரெண்டும் காமனாக இருக்குது. ஸோ ஒன் டைம் தான் எழுதணும். ரிமைனிங் எல்லாம் ஜாயின் பண்ணி எழுதணும். 1, 2, 5, 7, 9, 3, 11. ஸோ P யூனியன் Qவோட வேல்யூ வந்து 1, 2, 5, 7, 9, 3, 11. இதுதான் P யூனியன் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேல்யூ, இதோட வேல்யூ யூனியன் ஆர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ P யூனியன் Q த ஹோல் யூனியன் ஆர். ஸோ இதோட வேல்யூ என்ன? 1, 2, 5, 7, 9, 3, 11. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். யூனியன் ஆரோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன? 3, 4, 5, 7, 9. ஸோ இது ரெண்டையும் யூனியன் பண்ணலாமா? ஸோ இதில் வந்து காமனாக இருக்கிறது என்ன? 5 காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 9 காமனாக இருக்குது. 7 காமனாக இருக்குது. 3 காமனாக இருக்குது. தட்ஸ் இட். ஸோ இதை வந்து ஒன் டைம் தான் நம்ம எழுதணும். ஸோ அதன்படி பார்த்தா 1, 2, 5, 7, 9, 3, 11, 4. இதுதான் P யூனியன் Q யூனியன் ஆரோட ஆன்சர். சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் Sன்னு கொடுத்துருக்காங்க. P இன்டர்செக்ஷன் Qனா P வேல்யூ இன்டர்செக்ஷன் Q வேல்யூ. இன்டர்செக்ஷன் என்ன? காமனாக இருக்கிற வேல்யூ தான் அதோட ஆன்சர். அப்படி தான், அதுதான் வந்து P இன்டர்செக்ஷனோட. A இருக்குது, B இருக்குது, ரெண்டுக்கும் காமனாக என்ன வேல்யூ இருக்குது? அதுதான் வந்து இன்டர்செக்ஷனோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ P இன்டர்செக்ஷன் Qனா Pயோட வேல்யூ 3, Qவோடது. ஸோ காமனாக இருக்கிறது என்ன? 2, 5, 9. 2, 5, 9. ஸோ P இன்டர்செக்ஷன் Qவோட வேல்யூ வந்து 2, 5, 9. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் Sோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும். இன்டர்செக்ஷன் Sோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காது, நான் இங்கே எழுதியிருக்கேன். 2, 3, 4, 5, 8. ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்ன? 2 and 5. ஸோ P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் Sோட வேல்யூ வந்து 2, 5. இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் தேர்டு சப்டிவிஷன் Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் Rன்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா ஆல்ரெடி என்ன? ரெண்டுக்கும் காமனாக இருக்க வேல்யூஸ் எழுதும். ஸோ அதன்படி பார்த்தா Q இன்டர்செக்ஷன் S, Qவோட வேல்யூ 2, 3, 5, 9, 11. இன்டர்செக்ஷன் 2, 3, 4, 5, 8. ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்குது 2, 3, 5. ஓகேவா? ஸோ Q இன்டர்செக்ஷன் Sோட வேல்யூ வந்து 2, 3, 5. நெக்ஸ்ட் Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. ஸோ இந்த வேல்யூ இன்டர்செக்ஷன் ஆரோட வேல்யூ. ஸோ ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில்? 3, 4, 5, 7, 9. ஸோ காமனாக இருக்க வேல்யூ என்ன? 3 and 5. Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R 3, 5. இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்